வேலுண்டு வினை இல்லை, மயிலுண்டு பயமில்லை. வேல் வேல் முருகா, வெற்றி வேல் முருகா. என் அன்பின் பிரியமே, உன் அப்பன் இந்த முருகன் இன்று உன்னை மனமகிழ்ச்சியில் காண வந்திருக்கின்றேன். வைகாசி விசாக நேரத்தில் என்னுடைய அன்பை உனக்கு முழுமையாக கொட்டி கொடுக்க நான் வந்திருக்கின்றேன். கந்தன் இருக்கின்ற இந்த நேரம் இனி உனக்காக நான் என்ன சொல்லி கொடுக்கிறேன் என்பதனை எல்லாமும் நீ புரிந்து கொள்ளும் பொழுது உனக்கு நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ நிச்சயமாக என்னவென்று தெரிந்து கொள்வாய் அல்லவா. இந்த கந்தன் இருக்க என் பிள்ளைக்கு என்ன பயம்? என்னை தேடி திருச்செந்தூரை நோக்கி நடந்து வருகின்ற என் பிள்ளைகளை எல்லாமும் நான் அன்போடு அரவணைத்து அழைத்து கொண்டிருக்கின்றேன். என்னை கண்ட நொடி முதல் உன் வாழ்க்கையில் உனக்கான நம்பிக்கை நிச்சயமாக பிறந்துவிடும். என்னிடத்திலிருந்து தவறு செய்கின்ற பிள்ளைகளுக்கெல்லாமும் நேரம் நெருங்கிவிட்டது. இவர்களின் தவறுகள் எல்லாமும் வெட்ட வெளிச்சமாக போகின்றது. எத்தனையோ முறை கந்தன் பல முறை எச்சரித்திருக்கிறேன், என்னை காண வருவதற்கு யாருக்கும் எந்த நிபந்தனைகளும் கிடையாதென்று. ஆனால் அவை எல்லாவற்றையும் தாண்டி என்னை காண வரும் பிள்ளைகளின் மனதை காயப்படுத்தி நொறுக்கும் ஒவ்வொருவருக்குமான தண்டனைகள் கிடைக்க தயாராக இருந்து கொண்டிருக்கிறார்கள். எது நடந்தாலும் சரி, நான் உன் வாழ்க்கையில் நிற்பது உனக்கு என்னவென்று நிச்சயமாக நீ புரிந்து கொள்ள வேண்டும். கந்தன் உன்னோடு பயணிக்கும் இந்த காலங்களை நீ முழுக்க முழுக்க சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும். அப்படி நண்பு உனக்கு என்ன தர நினைக்கிறதோ, இந்த கருப்பனின் அன்பு உன் வாழ்க்கையில் உனக்கு என்ன கொடுக்க நினைக்கிறதோ அவை எல்லாவற்றையும் நீ சரியாக பெற வேண்டும் என்பதனை மறக்காது. நல்ல நேரம் உனக்கு ஆரம்பித்து விட்டதனால்தான் இந்த திருச்செந்தூர் கந்தன் உன்னை தேடி வந்திருக்கிறேன் என்பதனை மறக்காதே. அப்பன் முருகன் உன்னை அன்போடு அரவணைக்கும் இந்த காலங்களில் எப்பொழுதும் உன்னோடு தான் நான் பயணித்திருக்கிறேன் என்பதனை நீ மறக்கக்கூடாது. மனது உடைந்து விடாமல் இந்த வாழ்க்கையில் நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். நான் இருக்கும் பொழுது உனக்கு எல்லாமும் நல்லதாக நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். ஒவ்வொரு நிலையிலும் ஒவ்வொரு மாற்றங்களும் உனக்குள் வந்து கொண்டே இருக்கிறது என்றால் அவை அத்தனையிலும் என் பிள்ளை உன் வாழ்க்கையை மீட்டெடுத்து விடுவாய் என்பதனை மறக்காதே. தெய்வம் என்ன நடத்துகிறது உன் வாழ்க்கையில் என்பதனை நீ புரிந்து கொள்ளும் நேரமும் காலமும் கைகூடி வந்துவிட்டது. கந்தன் சொல்ல சொல்ல எல்லாமும் மாறும். அப்பன் முருகன் நான் இருந்து உன்னை வழிநடத்த எல்லா விஷயங்களிலும் உன் வாழ்க்கை மாற்றப்படும். நீ நினைத்து கூட பார்த்திட முடியாத அளவிற்கு மிகப்பெரிய வெற்றியும் உனக்கு கிடைத்தே தீரும் என்பதனை மறக்காதே. கந்தன் வழிநடத்தும் இது போன்ற விஷயங்களில் நீ உன் வாழ்க்கையை என்னவென்று இனி உறுதிப்படுத்து. உன்னை சுற்றி வரும் ஒவ்வொரு ஆச்சரியமான விஷயங்களுக்குள்ளும் உன்னை நிச்சயமாக நீ ஆயத்தப்படுத்தி கொண்டே இரு என்பதனை மறக்காதே. என்னவெல்லாமும் இந்த வாழ்க்கையில் நடந்திருந்தாலும் இனி நடக்கப் போவதில் இருந்து உனக்கான நேரங்கள் உன்னை சூழ்ந்து வரும். இனி நடக்கப் போவதிலிருந்து உனக்கான காலநிலைகள் ஒவ்வொன்றும் கைகூடி வந்து சேரும் என்பதனை நீ மறக்காதே. எந்த இடத்திலும் என் பிள்ளை எதையும் நினைத்து நீ பதறாதே. உன்னோடு நான் இருப்பதில் உனக்கான தேவைகளும் தீர்வுகளும் நிச்சயமாக உனக்கு கிடைக்கும் என்பதனை மறக்காதே. கந்தன் இருக்கும் பொழுது இனி எதற்கும் நீ கலங்க வேண்டாம். அப்பன் நான் இருக்கும் பொழுது என் பிள்ளை எதையுமே யோசித்து நீ வருந்த வேண்டாம். நான் இருப்பது இனி உனக்கு என்னவாக மாறப்போகிறது என்பதனை நீ தெரிந்து கொண்டாலே அது போதும். நல்லதொரு தீர்வுகளை உனக்கு நான் கொடுத்து விட்டேன். கந்தன் எப்பொழுதும் உன்னோடு உன்னை தொடர்ந்து அடுத்தடுத்த நொடிகளில் உன்னை தேடி வந்து கொண்டிருக்கும் இந்த காலங்கள் இனி அத்தனையிலும் உன்னுடைய ஆசைகளும் விருப்பங்களும் நிச்சயமாக நடந்தே தீரும். உன்னுடைய எண்ணம் என்னவோ அதை எல்லாமும் நீ நடத்தி கொடுக்க வேண்டும் என்பதனை மறக்கக்கூடாது. திருச்செந்தூரிலிருந்து உன்னை நான் அன்போடு அழைத்திருக்கிறேன் என்றால் நடைபயணமாக என் பிள்ளைகள் வந்து என்னை காண வரும் நேரம்
ஏற்கனவே களைப்பில் இருக்கும் என் பிள்ளைக்கு களைப்பு தெரியாமல் என்னை சந்திக்கின்ற பாக்கியத்தை உடனடியாக கொடுத்து விட வேண்டும். யாரிடத்திலும் எந்த ஒரு விஷயத்தையும் மறைக்கவோ, யாரிடத்திலும் எந்த ஒரு விஷயத்தையும் தெரிந்து கொள்ளவோ நினைக்காது. என் குழந்தை, மற்றவர்களிடம் இருந்து நீ தெரிந்து கொள்ள நினைக்கும் விஷயங்கள் எதுவென்றாலும் அது ஒருபோதும் உன்னை வந்து முழுமையாக சேராது. ஏன் தெரியுமா? எதையுமே இங்கு ஒவ்வொருவரும் தவறான பாதையில் தான் புரிந்து கொள்கிறார்கள். எந்த ஒரு விஷயத்தையுமே தவறான எண்ணமாகத்தான் இவர்கள் தெரிந்து கொள்கிறார்கள். இனி என்ன நடக்கிறது, ஏது நடக்கிறது என்பதனை எல்லாமும் நாம் ஏற்றுக்கொள்ளும் பொழுது நமக்கு நடப்பதில் இருக்கும் மன உறுதி என்னவென்று நமக்கு புரிந்துவிடும். நமக்கு நடக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் ஒவ்வொன்றும் என்னவென்று உனக்கு தெரிந்துவிடும். இந்த காலம் மேலும் மேலும் உனக்கான முழுமையான நேரத்தை கொடுக்கும் என்பதனை நீ மறக்காது. கந்தன் சொல்லும் விஷயங்களில் உனக்குள் இருக்கும் மன உறுதிகள் நிச்சயமாக உன்னை தேடும் என்பதனை மறக்காது. எந்த இடத்தில் எல்லாமும் இந்த வாழ்க்கை உன்னை தேடி வர நினைக்கிறதோ, எந்த இடத்தில் எல்லாமும் இந்த வாழ்க்கை உனக்கு நம்பிக்கையை கொடுக்க நினைக்கிறதோ, அந்த இடத்தில் எல்லாமும் நீ வாழ்ந்து காட்ட வேண்டும் என்பதனை மறக்காது. தேவையில்லாத எந்த ஒரு சிந்தனைகளுக்காகவும் என் பிள்ளை நீ வருத்தம் கொண்டு நிற்கக்கூடாது. உன்னை ஆட்டி படைத்தது என்னவென்று நான் அறிவேன். இந்த நிலையில் நீ இருந்துவிடக்கூடாது என்பதற்காக நீ பட்ட கஷ்டங்கள் என்னவென்பதனையும் நான் அறிவேன். அப்படி இருக்கும் பொழுது இவர்க்கெல்லாமும் தீர்வு கொடுக்க கந்தன் வந்துதானே ஆக வேண்டும். உன்னை சூழ்ந்து வரும் பல பிரச்சனைகளுக்கு நான் முடிவு கட்ட நினைப்பதும், உன்னை சுற்றி வரும் பல பிரச்சனைகளுக்கும் நான் தீர்வு கொடுக்க நினைப்பதும் ஒன்றும் சாதாரணமாக நடந்து விடவில்லை. நீ எப்பொழுது எல்லாமும் தெளிவான எண்ணம் கொண்டு ஒவ்வொரு விஷயத்தையும் நீ நடத்துகிறாயோ, அப்பொழுது கந்தன் உன்னோடு இருந்து அந்த விஷயத்திலிருந்து உனக்கான நம்பிக்கையை கொடுப்பேன் என்பதனை நீ மறக்கக்கூடாது. என் குழந்தையே, அப்பனுக்கு தெரியும் அல்லவா, இனி உன்னோடு நான் இருப்பதும் உனக்கே என்று நான் வருவதும். அதனால் இனி எந்த நிலையிலும் உன்னை நான் விடமாட்டேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். கந்தன் உனக்கான அன்பை கொடுக்க எப்பொழுதும் உன்னை தேடி வருவேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். பல காலங்கள் உனக்காக நான் கைகோர்த்து நடந்தது இனியும் உனக்கு நினைவில் இல்லாமல் போகக்கூடாது. அடுத்தது நடப்பது என்னவென்று நீ கட்டாயமாக தெரிந்து வைத்திருக்க வேண்டும். இனி நடக்கக்கூடிய விஷயங்களை எல்லாமும் நன் மதிப்போடு நீ ஏற்றுக்கொண்டிருக்க வேண்டும் என்பதனையும் மறக்காது. கந்தன் இருக்கும் பொழுது இனி எதையுமே யோசித்து என் பிள்ளை நீ வருந்தாதே. நான் உனக்கு என்ன சொல்லிக் கொடுக்க எண்ணுகிறேனோ அதை எல்லாமும் சரியாக உனக்கு நான் சொல்லிக் கொடுத்து விடுவேன் என்பதனை நீ புரிந்து கொள். சரியானதொரு மாற்றத்தை நான் உன் வாழ்க்கையாக மாற்றி கொடுத்து விடுவேன். எதிலுமே நாம் நம்பிக்கையோடு இருந்து விட்டோம் என்றால் அந்த வாழ்க்கையில் நடக்கும் எல்லா விஷயங்களும் சிறப்பாக மாறும் என்பதனை மறக்கக்கூடாது. என்றுமே நான் உன்னோடு தான் என்பதில் எந்த மாற்று கருத்தும் வேண்டாம். கந்தனை தேடி பொடிநடையாக நடக்கும் பிள்ளையானாலும் சரி, என் முன்னால் வந்து நிற்கும் பிள்ளையானாலும் சரி, இன்று என்னுடைய பிறந்த நாளில் வைகாசி விசாக நட்சத்திரத்தினுடைய பௌர்ணமி நேரத்தில் நிச்சயமாக கந்தன் உன்னை தேடி வருவேன் என்பதனை மறக்காதே. நட்சத்திரத்தினுடைய நேரம் முடிந்திருந்தாலும் பௌர்ணமி நாளில் இந்த கந்தன் உன் இல்லத்தில் இருப்பேன் என்பதனை மறக்காதே. என்னை நீ மனதார நினைத்தாலே போதும், நான் எப்பொழுதும் உன்னோடு தான் இருப்பேன் என்பதனை நீ மறக்கக்கூடாது. உன்னோடு இந்த கந்தன் எப்பொழுதும் பயணிக்கிறேன் என்பதனை நீ மறக்கக்கூடாது. நான் சொல்லும் சொல்லில் எல்லாமும் மாறட்டும். நான் நடந்து வரும் விஷயங்களில் எல்லாமும் உனக்கு முழு தெளிவை கொடுக்கட்டும் என்பதனை நீ புரிந்து கொண்டாலே அது போதும். எதற்குமே யோசித்துதான் ஒரு செயலை செய்ய வேண்டும். எந்த ஒரு விஷயத்தையும் யோசிக்கும் பிறகுதான்
நிச்சயமாக நமக்கான சில நன்கொடைகளை, நமக்கான சிறு நல்வாய்ப்புகளையும் நாம் கட்டாயமாக பார்த்து விடும். எல்லாமும் சரியென்று நம்பு, கந்தனும் சரியென்று உன்னை தொடர்வே. வேல்வேல் முருகா, வெற்றிவேல் முருகா.